வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல மாதவன் நடிச்சு நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்க ரொமான்டிக் படமான ஆப் ஜெய்சாகுய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, 42 வயசு ஆகியும் பொண்ணு கிடைக்காம, கல்யாணம் ஆகாம, அதை தாண்டி கண்ணியும் கழியாத சமஸ்கிருத வாத்தியார் தான் மாதவன். அவருக்கு பொண்ணுங்க கூட சரியா பேசவுமே வராது. அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆப் ஜெய்சாகுய்ன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாரு. அங்க பொண்ணுங்க இருப்பாங்க. நீ அவங்கள்ட்ட பேசு, பழகு அப்படிங்கிற மாரி சொல்லிறாரு. இவரும் அத சப்ஸ்கிரைப் பண்ணி பேச ஆரம்பிச்சுறாரு. அடுத்த சில நாள்லயே அவருக்கு ஹீரோயின் பொண்ணா கிடைக்க, அவங்களுக்கும் வயசு 32 ஆகுது. 32 வயசு வரைக்கும் அவங்க வேற வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிச்சுட்டே இருந்துட்டாங்க. மாதவனுக்கு மட்டும் ஓகே சொல்லிருக்காங்க. இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எப்படி புரிதல் ஏற்பட்டுச்சு, மாதவன் யூஸ் பண்ண ஆப்ல என்ன பிரச்சனை வருது, கல்யாணம் 2 பேருக்கும் நடந்துச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. மாதவன் மனுஷன் இந்த வயசுலயுமே ரொமான்ஸ் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. கல்யாணம் ஆகாம அவர் ஏங்குற சீன்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது காட்டுற சந்தோஷம், அவங்க இவங்க கிட்ட பேசும்போது இவரு குடுக்குற ரியாக்ஷனு, ஹீரோயினோட ரொமான்ஸ்ன்னு எல்லா இடத்துலயுமே புகுந்து விளையாடிருக்காரு. ஹீரோயின் பாத்திமா ஷனா ஷைக் மாதவனுக்கு செம்ம பேர்ன்னே சொல்லலாம். 2 பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா கிளிக் ஆகியிருக்கு. ஒரு ரியல் ஜோடி மாதிரி தான் 2 பேருமே படம் முழுக்கவே இருக்காங்க. மாதவனோட இவங்க கொலையிறதா இருக்கட்டும், ஏன் அவர பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில சொல்ற சீனா இருக்கட்டும், அவரோட ரொமான்ஸ்ன்னு இவங்களுமே சிக்ஸர் தான் அடிச்சிருக்காங்க நடிப்புல. இவங்கள தாண்டி மாதவனோட அண்ணன், அண்ணி, ஹீரோயின் குடும்பம்னு எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸே குடுத்துருக்காங்க. பேக்கிரவுண்ட் மியூசிக் எந்த இரைச்சலுமே இல்லாம காதுக்கு அப்படியே மயில இருக்க மாதிரி எதமா இருக்குன்னே சொல்லலாம். பாட்டு தமிழ் டப்லாம் பண்ணாம விட்டதுக்காக ஒரு பெரிய நன்றிய சொல்லி, அதையுமே நம்ம புரியலனாலும் ரசிக்கும்படியாவே இருக்கு. அழகான ஸ்க்ரீன் பிளே, அங்கங்க ஒரு சின்ன சின்ன காமெடி, காமெடி இல்லாத ரொமான்ஸ் சீன்ஸு, பெண்களுக்காக பேசப்படுற ஒரு சில வசனங்களு, சிம்பிளா வர்ற சின்ன ட்விஸ்ட்டுன்னு நெறையவே படத்துல ப்ளஸ் இருக்கு. அந்த வர்ற ட்விஸ்ட்டுகள் எல்லாமே நமக்கு ட்விஸ்ட் மாரியே இல்லனாலும், காட்சிகளோட வர்றதுனால அத நம்ம நல்லாவே ரசிக்க முடிஞ்சது. குறிப்பா காட்சிகள் நகரும்போது நமக்கு ஒரு புன்னகை மனசுல இருந்துகிட்டே இருக்க மாரி ஒரு ஃபீல் இருக்கும். மெதுவா நகர கதையில இடையில லைட்டா டல் அடிச்சாலும், அது பெருசா ஒண்ணும் எனக்கு குறையா தெரியல. ஒரு சில சீன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாரியே நகர்ந்தாலும், அது வந்து படத்த எந்த விதத்திலயும் பாதிக்காம, நம்ம படத்துல ஒன்றிருக்க மாரி தான் இருக்கு. சின்னதா ஒரு சீனு, அது இல்லாம சின்ன சின்ன 18+ வசனங்கள் இருக்கு. அதனால அடல்ட்டா பார்க்கணுமா, வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. ஒரு நீட்டான ரொமான்டிக் படம் பார்த்த ஃபீல் கிடைக்கணும். ரத்தமும், சத்தமெல்லாம் வேணாம். மனசு லேசானா போதும்னு நெனைக்கிறவங்க, தாராளமா இந்த படத்த பார்க்கலாம் மக்களே. படம் எனக்கு ரொம்பவே புடிச்சது. அடுத்த ஒரு இமயத்தில் சந்திப்போம். நன்றி.